வணக்கம். நம்ம வீடுகள்ல, கோவில்கள்ல, அம்மன் கோவில், குலதெய்வம் கோவில்னு எல்லா இடத்துலயும் இந்நேரம் திருவிழா கோலம் களை கட்ட தொடங்கி இருக்கும். ஏன் அப்படின்னா ஆடி மாசம் பிறக்க இருக்கு. அதுவும் இந்த வருட ஆடி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா முதல் வெள்ளி அதுவுமாவே முதல் ஆடி பிறக்குது. இப்போ இந்த மத்த மாதங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த ஆடி மாதத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வழிபாடு, இத்தனை திருவிழா, பெண்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு மங்களகரமா இருக்காங்க, அடிக்கடி கோவிலுக்கு போறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பொதுவா தேவர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் மாலை பொழுதுன்னு சொல்றாங்க. சந்தி பொழுது, இரவு நேரம் தொடங்குற நேரம். இந்த நேரத்துல தேவர்கள் இறை வழிபாடு செய்வாங்க. பொதுவாவே நம்ம என்ன பண்ணுவோம், மாலை நேரத்துல வீட்டை சுத்தம் செஞ்சு நம்மளும் தூய்மையா புத்துணர்வோட தலை நிறைய பூ வச்சுட்டு விளக்கேத்தி வழிபாடு செய்வது ஒரு வழக்கமா இருக்கு இல்லையா? அதே மாதிரி தேவர்களும் இறை வழிபாடு செய்யும் போது நம்மளும் இறை வழிபாடு செய்யும் போது நமக்கும் தேவையான நலன்கள் வளங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாதத்துல இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 6 மாதம் தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சூரியன் வடக்கு நோக்கி பயணம் செய்வாரு. ஆனா இந்த ஆடி மாதத்துல இருந்து தொடங்கக்கூடிய 6 மாதங்கள் தெற்கு நோக்கிய பயணம் செய்வாரு. அதனால கோவில்கள்ல இருக்கக்கூடிய வடக்கு வாசலை சாத்திட்டு இந்த தெற்கு வாசலை திறக்க ஆரம்பிப்பாங்க. இந்த முதல் ஆடி அன்னைக்கு மட்டும். இந்த முதல் ஆடி அன்னைக்கு தெற்கு வாசல்ல இருந்துதான் சுவாமி தரிசனம் செய்வாங்க. இது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆடி மாசம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவு வர்றது காத்தடிக்கும், ரொம்ப பெருக்க முடியாது, இன்னும் சுத்தம் செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பெண்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய முதல் சிந்தனை. ஆமாங்க, ஆடி மாசம் காத்தடிச்சா அம்மி கூட நகரும்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த காத்து அடிக்கும் போது புழுதியோட சேர்த்து தொற்றுகளும் நமக்கு வரும், கிருமியும் நம்மளை தாக்கும். இதனால பல தொற்று நோய்கள் நமக்கு வரும் இல்லையா? அதனாலதான் இந்த மாதம் வேப்பிலைய பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க. வேப்பிலையோடவே இருக்கிறதுனாலதான் அம்மனுக்கே வேப்பிலைக்காரின்னு பேரு. ஏன் இந்த வேப்பிலை பயன்படுத்தணும், ஏன் வேப்பிலையுடைய அம்மனை வழிபடணும் அப்படின்னா, இந்த வேப்பிலையில மட்டும்தான், வேப்ப மரத்துல மட்டும்தான் விதைக்கிற விதையில இருந்து விழுகின்ற காய் வரைக்கும் நமக்கு பலன் தரும். அவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்தது. நம்ம வீடுகள்ல எல்லாம் கேட்காம முளைக்கக்கூடிய ஒரே மரம் வேப்ப மரம் தான். வேப்ப மரத்து காத்துக்கு வேடன் கூட மயங்கி நிப்பான்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம ரொம்ப அசதியா களைப்பா இருக்கும் போது அந்த வேப்ப மரத்துக்கு முன்னாடி அப்படியே உட்கார்ந்தோம்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த இனிமையான சுகமான காத்துல நல்ல ஒரு ஆழமான உறக்கம் வரும் பாருங்க. அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள்னாலதான் நம்மள இந்த மாதம் இதை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. பொதுவா ஒருத்தருக்கு உடல்ல அம்மை வந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது தொற்று நோய் வந்தாலும் சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், வேப்பிலைய கை நிறைய பறிச்சுட்டு வந்து அதை அம்மியில அரைச்சு உடல்ல பூசி குளிப்போம். இதுதான் நம்மளுடைய வழக்கம். எந்த ஒரு தொற்று நோயா இருந்தாலும் இந்த வேப்பிலைய தேய்ச்சி குளிச்சா சரியாயிடும் அப்படிங்கிறது தான் பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்த மிகப்பெரிய ஒரு வைத்தியம். ஆனா இன்னைக்கெல்லாம் நம்ம அதை பயன்படுத்துறது கிடையாது. ஆளும் வேலும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வேப்பங்குச்சியில பல்ல விளக்குன வரைக்கும் யாருடைய பல்லும் விழுகல, யாருடைய பல்லும் சொத்தை வந்துருச்சுன்னு எடுக்கல. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு குறிப்பிட்ட இளம் வயதுல பல் விழுந்து முளைத்ததுக்கு அப்புறமா அந்த பல் ரொம்ப உறுதியா இருந்தது. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த வேப்பங்குச்சிய பயன்படுத்துறது இல்ல, வேப்பிலையும் பயன்படுத்துறது இல்ல. வேப்பிலைய இந்த ஆடி மாதத்துல தோரணமா கட்டி வைப்பாங்க வீடுகள்ல, கோவில்கள் எல்லாம். வாழை மரத்தையும் வேப்ப இலையையும் தோரணமா கட்டிட்டு இருந்த வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான தொற்று நோயும் வந்தது இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம கிடைக்கிற பொருள் எல்லாம் அழகா இருக்கு, பிளாஸ்டிக்ல தயாரிக்கிற பொருள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு வாசல்ல மாட்டி வைக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு பேரே தெரியாத நோய்களும் தீர்க்கவே முடியாத நோய்களும் நமக்கு வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா அதை யாராலையும் மறுக்க முடியாது. இந்த வேப்பிலைய மத்த மாதங்கள்ல நீங்க பயன்படுத்தலனாலும் பரவாயில்ல, இந்த மாதம் பயன்படுத்துங்க. இத வாங்கி வீடுகள்ல கட்டுங்க, அம்மனுக்கு மாலையா கட்டி போடுங்க, வீடுகள்ல இதை தினந்தோறும் வைக்க பழகுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க. அது மட்டும் இல்லாம அம்மனுக்கு இந்த வேப்பிலை ரொம்ப இஷ்டமான ஒரு பொருள். சிவன் கோவிலுக்கு போனா வில்வம் சிறப்பு, பெருமாள் கோவிலுக்கு போனா துளசி சிறப்பு. அதே மாதிரி அம்மன் கோவில்லையும் இந்த வேப்பிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த வேப்பிலைய நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த சொல்லி கொடுத்ததே நம்ம பெரியவங்க தான். இத மத்த மாதங்களை விட இந்த மாதத்திலேயாவது நம்ம அதை தொட்டு புழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி மாதத்துல வேப்பிலைய நம்ம வாழ்க்கையில சேர்த்தாங்க. அதோட சேர்த்து கூழ் ஊற்றும் முறையையும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு காலத்துல
ஒரே உணவு, குறிப்பிட்ட உணவு எது அப்படின்னு சொன்னா கூழ் மட்டும்தான். கேழ்வரகுல செய்யக்கூடிய கூழ், கம்புல செய்யக்கூடிய கூழ், அது மட்டும் இல்லாம இன்னும் இருக்கக்கூடிய சிறுதானியங்கள் எல்லாம் கூழ் காய்ச்சி நம்ம பெரியவங்க சாப்பிட்டு வந்தாங்க. அப்படி இருந்த வரைக்கும் கை கால் வலி இல்ல, எந்த விதமான வலியும் இல்ல, உடல் ஆரோக்கியம் என்னைக்கும் குறைஞ்சதே இல்ல, வயிறு சம்பந்தமான, குடல் சம்பந்தமான எந்த விதமான நோயும் வந்ததில்லை, புற்றுநோயே இருந்ததில்லை. ஆனா இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்றோம், இன்னும் பேரே வாயில நுழையாத பேரெல்லாம் சொல்லி என்னென்னமோ பேர் சொல்லி உணவு முறையெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். இந்த மாதிரி புதிய நவீன உணவு முறைக்கு நம்ம பழகுனதுனால தான் இன்னைக்கு நிறைய நோய்கள் வந்துருச்சு. அதனால பெரியவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஆடி மாதத்துல இந்த கூழ் குடிங்க, மற்ற 11 மாசமும் நீங்க வயிற்றுல சேர்த்து வச்சிருக்கிற மிகப்பெரிய குப்பைகளை எல்லாம் இந்த கூழ் குடிச்சு சரி பண்ணுங்க, வயிறு சுத்தம் பண்ணுங்க, வயிற்று புண்களை அடக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த கூழ்ல நம்ம ஞாயிற்றுக்கிழமைகள்ல, ஆடி ஞாயிற்றுக்கிழமைகள்ல எல்லாரும் வீடுகள்ல செஞ்சு மற்றவங்களுக்கும் பரிமாறுறத நம்ம பார்த்திருப்போம். இந்த கூழ் குடிக்கிறதோட சேர்த்து நம்ம கீரை வகைகள், பயிறு வகைகளையும் சேர்த்து பெரியவங்க இத கூட சாப்பிடும்போது உடல் இன்னும் வைரம் போல ஆகும், ரொம்ப பலம் வாய்ந்ததா மாறும், நிறைய இரும்பு சத்து இருக்கு, புரதச்சத்து இருக்கு. அதனால இதை உட்கொள்ளும் போது நம்மளுடைய உடலுக்கு தேவையான அத்தனை ஆரோக்கியமும் பலமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதனால தான் இயற்கையோட இருக்கணும் அப்படிங்கறத நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆடி மாதத்துல இவ்வளவு சிறப்பு. ஏன் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல நம்ம காற்று அதிகமா இருக்கிறதுனால உடல் சோர்வடையும். அந்த சோர்வு சாதாரண வைத்தியங்கள் மூலமா நம்ம சொல்லி கொடுத்தோம்னா கேட்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் பக்தியையும் உடனே நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. எதை சொன்னாலும் சாமி பேரை சொல்லி செஞ்சுட்டா மக்கள் கேட்பாங்க, மக்கள் அந்த பிரசாதத்தை சாப்பிடுவாங்க, நம்ம என்ன முறையை சொல்லி கொடுக்கிறோமோ அதை செய்வாங்க, ஒரு பக்திக்காகவாது அதை செய்வாங்க அப்படின்னு தான் இயற்கையோட வாழ பழகிறதுக்காகத்தான் இந்த ஆடி மாதத்துல இத்தனை வழிபாடு, இத்தனை விசேஷங்கள், இவ்வளவு சிறப்பு. நன்றி, வணக்கம்.